காட்சிகளை வெளிப்படுத்தி இறையரசுக்காக இறை மக்களை வழிநடத்தி வரும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எங்கள் மீது மிகுந்த பரிவு கொண்டு எங்களை அனுதினமும் வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எக்காலங்கள் வாயிலாக எச்சரிப்பு தந்து உம்முடைய பாதையில் நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்று 6வது மற்றும் 7வது எக்காலங்களுக்கு இடையே 2 சாட்சிகள் குறித்த காட்சியை தியானிக்க இருக்கின்றோம். உம்முடைய காட்சிகள் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். பலமுள்ள தூதன் யோவானுக்கு ஆலயத்தை அளக்கும்படி கட்டளை கொடுக்கின்றார். அப்படி கட்டளை கொடுத்த பின்பு, என்னுடைய 2 சாட்சிகளுக்கும் அதிகாரம் கொடுப்பேன், அவர்கள் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்பதாக கூறுகின்றார். இறைவனின் நாளின் இறுதி வருகைக்கு முன்னர் கடவுள் தனது சிறப்பு தூதரை மனிதர்களுக்கு அனுப்புவார் என்பது யூதர்களின் நம்பிக்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இதோ வழியை ஆயத்தப்படுத்த எனக்கு முன் என் தூதரை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இங்கு தூதரை மல்கியா எலியா என்றும் அடையாளப்படுத்துகின்றார். நமது திருமறை பகுதியிலும் 2 சாட்சிகள் கடவுளின் தூதர்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இறை தூதர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் 1260 நாட்கள், அதாவது 3½ வருடங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்றும் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த 1260 நாட்கள் அல்லது 3½ வருடங்கள் என்பது பயங்கர அல்லது மிகவும் கொடூரமான அழிவோடு தொடர்புடைய காலம். அவர்கள் ரெட்டு வஸ்திரம் அல்லது சாக்கு உடை உடுத்தியிருப்பதால் அவர்களுடைய செய்தி மந்தமாக இருக்கும் என்பதை இந்த காட்சியிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அது கண்டன செய்தியாக இருக்கும். அதனை கேட்பது ஒரு சித்திரவதை போல இருக்கும் என்பதை இந்த காட்சியின் செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. மேலும் இவ்விரண்டு சாட்சிகளும் கொல்லப்படும் போது மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த 2 சாட்சிகளும் யார் என்பதில் அறிஞர்களிடையே பல கருத்துக்கள் உள்ளன. இவர்கள் யார் என்பதற்கு முதலாவதாக விளக்கம் கூறுகின்ற ஒரு பிரிவினர் அல்லது அறிஞர்கள், இந்த சாட்சிகள் என்போர் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்றும், இதை போன்ற மற்றொரு சாரார் இந்த சாட்சிகள் நியாயப்பிரமாணமும் நற்செய்தி நூலும் என்றும், மேலும் சிலர் பழையற்பாடும் புதியற்பாடும் என்றும், 7 திருச்சபைகளுள் பழுதற்ற 2 சபைகளான சிமிர்னா, பிலதெல்பியா என்றும், இதை போன்ற விளக்கம் தருகின்ற வேறு சிலர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடிப்படையிலும் இதற்கு விளக்கம் சொல்கின்றனர். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தம்மை பின்பற்றி வருவோர் அல்லது தன்னுடைய சீடர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் தமக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என ஆண்டவர் கூறுகின்றார். எனவே இங்கு குறிப்பிடப்படும் சாட்சிகள் திருச்சபைக்கு சான்று பகர்ந்த 2 என்று விளக்கம் தருகின்றனர். திரளாக திருச்சபைக்கு சான்று பகர்ந்தோரின் பிரதிநிதிகளாக இந்த 2 சாட்சிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என்பது இவர்களுடைய கருத்து. உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில்,
ஒருவருடைய குற்ற செயல்களை உறுதி செய்ய இரு சாட்சிகள் தேவை என குறிப்பிடப்பட்டுள்ளதை இத்தகைய விளக்கம் தருவோர் ஆதாரமாக கூறுகின்றனர். ஆனால் இங்கே வெளிப்படுத்தலில் கூறப்படும் இரு சாட்சிகள் உறுதியான நபர்களை குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த முதல் பிரிவினர் அல்லது முதல் வகையான அறிஞர் கூறுகின்ற விளக்கங்கள் ஏற்புடையதாக தெரியவில்லை. இரண்டாவது வகை அறிஞர் குழுவினர் இவ்விரு சாட்சிகள் என்போர் ஏனோக்கு மற்றும் எலியா என்று விளக்கமளிக்கின்றனர். ஏனோக்கும் எலியாவும் இறந்ததாக திருமறை கூறவில்லை. ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான். பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்து கொண்டார் என ஆதியாகமம் 5:24 கூறுகின்றது. எலியா ஒரு சுறாவெளியிலும் அக்கினி ரதத்திலும் வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என 2 ராஜாக்கள் 2:11 கூறுகின்றது. மேலும் ஏனோக்கு எலியா ஆகிய இவர்கள் இருவரும் அந்தி கிறிஸ்துவுக்கு மரணத்தை கொண்டு வருவதற்காக பரலோகில் கடவுளால் வைக்கப்பட்டுள்ளதாக ஆன்மாக்கள் குறித்து எழுதுகின்ற திருச்சபை தந்தையரான தெர்த்துலியன் எழுதுகின்றார். எனவே இவர்கள் இருவருமே இரு சாட்சிகள் என்பது இரண்டாம் பிரிவினர் அல்லது இரண்டாம் வகையான அறிஞர்களின் வாதம். இரு சாட்சிகள் யார் என்பது குறித்து மூன்றாவது பிரிவினர் அல்லது மூன்றாவது வகையான அறிஞர்களும் விளக்கம் கொடுக்கின்றனர். அவர்களுடைய விளக்கத்தின்படி இரு சாட்சிகள் என்போர் எலியாவும் மோசேயுமே ஆகும். எலியா தீர்க்கதரிசிகளில் மிக பெரியவராக கருதப்பட்டார். அவ்விதமே சட்டத்தை வழங்கியோருள் மிக உயர்ந்தவராக மோசேயும் கருதப்பட்டார். இஸ்ரவேலரின் சமய வரலாற்றில் மிக உயர்ந்தவர்களாக இருந்த இவ்விருவரும் இறுதி காலத்தில் கடவுளின் தூதர்களாக அல்லது சாட்சிகளாக இருப்பது மிகவும் பொருத்தமாக பலரால் ஏற்கத்தக்க விளக்கமாக உள்ளது. இவர்கள் இருவருமே மார்க் 9:4 இயேசு உருமாற்றம் பெற்ற பொழுது மலையில் அவரோடு தோன்றியவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வெளிப்படுத்தல் 11:4, 5, 6 ஆகிய வசனங்களில் 2 சாட்சிகளின் தன்மைகள் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளன. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். திருமறை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் எடுத்து அதை பாருங்கள். வெளிப்படுத்தல் 11:4, 4, 5, 6 வசனங்கள். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாத படிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று இந்த இரு சாட்சிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு சொல்லப்பட்டுள்ள சாட்சிகளின் தன்மைகள் அனைத்தும் மோசேக்கும் எலியாவுக்கும் மட்டுமே பொருந்துகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வேறு எவருக்கும் இவைகள் பொருந்துவது போல தெரியவில்லை. தண்ணீரை இரத்தமாக மாற்றுவதற்கும் பூமியை எல்லா வாதைகளாலும் தாக்குவதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது என்பதை யாத்ராகமம் 7:14 வரை உள்ள வசனங்களில் நாம் படிக்கலாம். அவர்களுடைய வாயிலிருந்து நெருப்பு புறப்பட்டு அவர்களுடைய எதிரிகளை பட்சிக்கும் என்பதும் மழை பெய்யாத படிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் முறையே 2 ராஜாக்கள்
1 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களிலும் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வசனத்திலும் நாம் காணலாம். எலியா மீண்டும் வந்து முடிவை அறிவிப்பார் என்பதும், உபாகமம் 18 அதிகாரம் 18 வசனத்தில் மோசேயை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன் என்பதும் நீண்ட காலமாக இஸ்ரவேலில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும். எனவே வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள 2 சாட்சிகள் என்போர் மோசேயும் எலியாவுமே என்பது பொதுவான நம்பிக்கை. அடுத்து இந்த பகுதியில் வருகின்ற 1260 நாட்கள் குறித்த செய்தி. 11 அதிகாரம் 3 வசனத்தில் ஆலயத்தை அளக்கும்படி யோவானுக்கு கட்டளை கொடுத்த தேவதூதன் 2 சாட்சிகளும் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்பதாக கூறுகின்றார். 1260 நாட்கள் பொதுவாக 3.5 ஆண்டுகளை குறிக்கின்றது. இது பயங்கரமான துன்புறுத்தலின் காலம் என யூதர்கள் நம்பினர். இதே காலம் 42 மாதங்கள் என வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 5 வசனத்திலும், 1260 நாட்கள் என வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 3 வசனத்திலும் 12 அதிகாரம் 16 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு காலம், காலங்களும் அரை காலமும் என வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 14 வசனத்திலும், தானியேல் 7 அதிகாரம் 25, 12 அதிகாரம் 7 வசனம் ஆகிய இடங்களிலெல்லாம் இந்த காலத்தை குறித்து பல விதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே 1260 நாட்கள், 42 மாதங்கள், 3.5 வருடங்கள், ஒரு காலம், காலங்களும் அரை காலமும் என்று இந்த கொடிய காலம் பல நிலைகளில் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு காலம் என்பது ஒரு வருடம், 2 காலங்கள் என்பது 2 வருடங்கள், அரை காலம் என்பது அரை வருடம் அல்லது 6 மாதங்கள். ஆகவே இவைகளை நாம் கூட்டுகின்ற பொழுது 3.5 வருடங்கள் வருகின்றன. யூத கணக்கின்படி 1260 நாட்கள் என்பது 3.5 வருடங்கள். இந்த காலத்தில் புறஜாதியார் தூய நகரத்தை மிதிப்பார்கள் என வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 2 வசனம் கூறுகின்றது. இந்த காலத்தில் 2 சாட்சிகளும் இறைவாக்கு உரைப்பர் என 11 அதிகாரம் 3 வசனத்தில் படிக்கிறோம். இந்த கொடிய காலத்தில் பெண் வனாந்தரத்தில் தங்குவாள் எனவும், மக்களை துன்புறுத்த கொடிய விலங்குக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் எனவும் வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் அடியவராக வாழ்வோர் இத்தகைய கொடிய காலத்திற்கு தப்பலாம் என்பதும் திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். ஆகவே ஆண்டவருடைய மக்களாக வாழ்வோர் இந்த கொடிய காலத்தை கண்டு அஞ்ச தேவையில்லை. என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என யோவான் 6 அதிகாரம் 37 வசனத்தில் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அடுத்ததாக இந்த பகுதியில் வருகின்ற 2 சாட்சிகளும் கொல்லப்படுகின்ற நிகழ்வும் உயிர் பெறுதலும், 2 சாட்சிகளும் கொல்லப்படுதலும் உயிர் பெறுதலும் குறித்து வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 7 முதல் 13 வரையுள்ள வசனங்களில் நாம் காணலாம். இந்த வசனங்கள், அதாவது வெளிப்படுத்தல் 11 7 முதல் 13 வரையுள்ள வசனங்களில் 2 சாட்சிகளின் மரணமும் அவைகள் ஜீவ ஆவி பெற்று காலூன்றி நிற்கும் செய்தியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 சாட்சிகளும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட காலம் வரை சான்று பகரும்படி அல்லது பிரசங்கிக்கும்படி அல்லது இறைவாக்குரைக்கும்படி அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பின்னர் படுகுழியிலிருந்து அல்லது பாதாளத்திலிருந்து
விலங்கு வடிவில் வெளியே வருகின்ற அந்தி கிறிஸ்து அவர்களோடு போரிட்டு அவர்களை வென்று கொடூரமாக கொன்று விடுகின்றது. இது எருசலேமில் நடைபெறுகிறது. ஆனால் எருசலேம் சோதோம் மற்றும் எகிப்து என்கின்ற பயங்கரமான பெயர்களால் இங்கே அழைக்கப்படுகின்றது. இதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே எருசலேமின் ஆட்சியாளர்களை சோதோமின் ஆட்சியாளர்கள் என்றும் எருசலேம் மக்களை கொமோராவின் மக்கள் என்றும் ஏசாயா 1 அதிகாரம் 9-10 வசனங்களில் ஏசாயா குறிப்பிட்டுள்ளார். சோதோமும் கொமோராவும் பாவத்தின் வகையினராக ஆதியாகமம் 19 அதிகாரம் 4-11 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது போல அந்நியரை ஏற்றுக்கொள்ளாதோரின் அடையாளங்களாக தங்கள் பயனாளிகளை அடிமைகளாக மாற்றியோரின் எடுத்துக்காட்டுகளாக நிற்கின்றனர். எருசலேம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்திருந்தது. இன்னும் வரும் நாட்களில் அவருடைய சாட்சிகளின் மரணத்தையும் மகிழ்ச்சியுடன் கருத இருக்கிறது என்பதை இந்த காட்சியிலே நாம் அறிகின்றோம். எருசலேம் நகர மக்கள் 2 சாட்சிகளையும் வெறுப்பதோடு அவர்கள் உடலை தெருவில் அடக்கம் செய்யாமல் விட்டுவிடுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. யூதர்களின் கருத்துப்படி உடலை அடக்கம் செய்யாதிருப்பது ஒரு பயங்கரமான காரியமாகும். புறவினத்தார் கடவுளின் மக்களை தாக்கிய போது அவர்களை அடக்கம் செய்யக்கூட ஆளில்லை என்பதை சங்கீதக்காரர் மிகப்பெரிய சோகமாக 79 சங்கீதம் 3 வசனத்தில் குறிப்பிடுகின்றார். 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 22 வசனத்தில் கீழ்ப்படியாத தீர்க்கதரிசியின் உடல் அவரது பிதாக்களின் கல்லறைக்கு வராது என்பது தண்டனையாக கொடுக்கப்படுகின்றது. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 10 வசனத்தில் 2 சாட்சிகளின் மரணம் மக்களுடைய பண்டிகை கொண்டாட்டத்திற்கு காரணமாக அமைகிறது என்பது மக்களுக்கு அவர்கள் மீதுள்ள வெறுப்பையும் 2 சாட்சிகளும் மிக மிக கொடூரமான முறையில் நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் நமக்கு சொல்லுகின்றது. ஆனால் அது முடிவல்ல. 3.5 நாட்களுக்கு பின்பு இறைவனிடமிருந்து வரும் ஜீவ ஆவி அவர்களுக்குள் வருகின்றது. அவர்கள் காலூன்றி நிற்கின்றனர். அவர்களை பார்ப்போர் மிகவும் அச்சத்துக்கு உள்ளாகின்றனர். 2 சாட்சிகளும் விண்ணகத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 11 வசனத்தில் எலியா முதலில் சுழல் காற்றிலும் அக்கினி ரதத்திலும் விண்ணகத்திற்கு சென்றது போல 2 சாட்சிகளும் விண்ணகத்திற்கு சென்றனர் என்கின்ற காட்சி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து பயங்கரமான நிலநடுக்கம் வருகின்றது. இது நகரத்தின் 10 ஒரு பகுதியை அழிக்கிறது. இதனால் குடிமக்களில் 7000 பேர் மரணமடைகின்றனர். இத்தகைய பயங்கர நிகழ்வுகளை பார்த்தவர்கள், தப்பி பிழைத்தவர்கள் கடவுளுக்கு மகிமையை கொடுத்தனர். பாவங்களிலிருந்து மனந்திரும்பி கடவுளுக்கு மகிமை தருகின்றனர். பாவங்களிலிருந்து மனந்திரும்பி இறையச்சம் உடையோராய் வாழ்வதே கடவுளுக்கு மகிமை தருவதாகும் என்பதும் இந்த காட்சி நமக்கு கற்றுத்தரும் பாடமாகும். ஜெபிப்போம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அடியோராக வாழ்வோர் துன்பத்துக்கு தப்புகின்றனர் என்கின்ற நற்செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். நீர் இந்த உலகில் உமக்கு அச்சத்தோடு வாழ்கின்றவர்களை பாதுகாக்கின்றீர் என்கின்ற உணர்வோடு கூட எங்களுடைய வாழ்நாளில் உம்மை உண்மையாக பின்பற்றி வாழத்தக்கதாக எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பாவங்களிலிருந்து விலகி இறை அச்சத்தோடு வாழ்வதே உமக்கு மகிமை தருகின்ற வாழ்வு என்றும் ஆண்டவர் எங்களை போதிக்கிறேன். இந்த நல்ல உணர்வோடு கூட பாவங்கள் செய்யாது உமக்கு ஏற்புடையவராக நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு நல்ல அர்ப்பணத்தையும் நல்ல இதயத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.